அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் கிரவுண்ட் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே சப்பாத்தினாவே சாஃப்டாக தான் இருக்கணும், ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் சாஃப்டாக இருக்கணும். ஓகே, ஷேப் வந்து நம்ம இது பண்ணுறது என்னென்னா ட்ரையாங்கிள் கூட நான் வந்து சப்பாத்தி செய்வேன். வாங்க நம்ம எப்படி சப்பாத்தி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். என் ஸ்டைல் சப்பாத்தி நான் எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். நான் வந்து 2 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். சில பேர் வந்து இப்போ பிசையும் போதே வந்து நெய் இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா வந்து ஆயில் ஆட் பண்ணிப்பாங்க. நான் அந்த மாதிரி ஆட் பண்ணவே மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக உப்பு தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணி, நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த பதம், அந்த பதத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பிசைஞ்சிப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணியிலே வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா மாவும் சேர்த்துக்கிறத நான் ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி வர ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் பராட்டாக்கு பிசைகிற மாதிரி போட்டு அழுத்தி திருத்தி பிசைஞ்சி குத்துன்னு அது மேலே குத்தி அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த தண்ணி கரெக்டான பதத்துக்கு நம்ம ஆட் பண்ணாவே போதும். இப்போ நான் வந்து மாவு பிசைஞ்சிட்டு இப்போ பாருங்கள், நான் அந்த நெய்யை மேலே வச்சு சும்மா இப்படி லைட்டாக அழுத்தினாவே பாருங்கள் மாவு எவ்வளோ அழகாக நான் உள்ளக்க போகுது. அந்தளவுக்கு சாஃப்டாகவே கிடச்சிரும். இப்போ நான் மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு ½ அன் ஹவராவது ஊற வச்சிடணும். உங்களுக்கு அப்படி ஊறினா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டான உங்களுக்கு சப்பாத்தி கிடைக்கும். இதுதாங்க முக்கியமான 2 டிப்பு. வந்து நான் வந்து எப்போதுமே கடைசியாக தான் வந்து நான் வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணுவேன். பாருங்கள், இப்போவே பாருங்கள் லைட்டாக அழுத்தினாவே எப்படி அழகாக சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சேன். இப்போ அதேமாதிரி லைட்டாக அழுத்தினோன்னே எவ்வளோ தூரம் உள்ளே அந்த மாவு போகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஊறிட்டு இப்போது நல்லா வந்து அழுத்தி நல்லா வந்து உருண்டை போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி வந்து வளர்த்துடலாம். லைட்டாக மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சப்பாத்தி வளர்க்குறேன். இன்றைக்கி வந்து நான் ரோல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நல்லா மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் தின்னாக தான் நான் வந்து சப்பாத்தியை வளர்த்துக்கிட்டேன். மொத்தமாக ஈவனாக இருந்தால் நல்லா ப்ளஃபியாக நல்லா ஃபுல்லாக பூரி மாதிரி வரும். அது வந்து ரோல் பண்ணி அதில் வந்து சாப்பிட்டோன்னா எனக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மெல்லிஸாக எடுத்திருக்கேன். மெல்லிஸாக எடுத்ததுனால ரொம்ப ப்ளஃபியாக வராது. ஏன்னா உள்ளாக்க உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லா கொஞ்சம் குண்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளஃபியாக இருக்கும். இப்போ வந்து தின்னாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ப்ளஃபியெல்லாம் வராது. பட் வந்து உங்களுக்கு அந்த ஹாட் ஏர் வந்து எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு அந்த பபுள்ஸ் மூலயமா உள்ளக்கே வெந்திருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ளஃபினஸ் இதில் இருக்காது. இன்ஷால்லா நான் வேணால் ஃபுல் ப்ளஃபியாக வரா மாதிரி இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க ரோல் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் வந்து இப்போ உங்களுக்கே பார்த்தாவே தெரியும் நான் எவ்வளோ தின்னாக வந்து வளர்த்துருக்கேன்னு பாருங்கள். அப்படி இருந்தும் எனக்கு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா உங்களுக்கு அங்கங்கே பபுள்ஸ் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகும். இவ்வளோதாங்க. சப்பாத்திக்கு ரொம்ப பெரிய சிரமம் அதெல்லாம் கிடையாது. போட்டு குத்தி அதை போட்டு நெய் ஊற்றி பால் ஊற்றி எல்லாமே செய்வாங்க. அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பிசைகிற பதம் தான் இருக்குது. கரெக்டான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த 5 விரலையும் நல்லா போட்டு பிசைஞ்சு ஈவனாக நம்ம மாவை கொண்டு வந்து சேர்த்து திரட்டி வச்சுக்கிட்டோன்னா அதுவே போதும். இதில் வந்து நான் எண்ணெய் சேர்க்க மாட்டேன். மேக்ஸிமம் நெய் இல்லைன்னா பட்டர் தான் சேர்த்துக்குவேன். இப்போது மேலே வந்து கொஞ்சம் ரொம்ப ரோலுக்கு வந்து நல்லா அது நல்லா ஃபோல்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் எகெயின் நெய் வந்து மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணால் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் சப்பாத்தி ரோலுக்கு வந்து தின்னாக தான் நான் வந்து சப்பாத்தி வளர்க்குவேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெருசு இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.